பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பார்வதி வந்து செம்ம நோஸ் கட் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா இவங்களை எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. எல்லா கண்டஸ்டன்ட்மே வந்து இவங்க வந்து ஓவர் சீன் போட்டு பண்றாங்க அப்படின்னு யார் நினைக்கிறீங்க, ஓவரா நடிக்கிறாங்க யாரும் சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன் கட் பண்ணுவாங்களா, டைரக்ஷன் வச்சிருப்பாங்களா, அது மாதிரி வந்து வச்சு கட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 2 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து எங்கிட்ட நம்மளுக்கு வந்து ஃபேவரா இருக்கும், அங்கிட்டு வந்து ஒரு கோல் போடுறாங்க, ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அந்த பிரச்சனையில வந்து எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கையால் பிரதீப் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நந்தினி மேட்டர் கூட ஒண்ணுமே இல்லாததுல வந்து துஷார் வந்து போய் அந்த சமாதானப்படுத்த போவாரு. அப்பெல்லாம் அது அவங்களோட இது, நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல பேசாம இருந்தாங்க கூட துஷார் ஏதாவது மண்டைக்கிளிய கூட உட்கார வச்சிருப்பாங்களா நந்தினியை. ஆனா இவ வந்து அவனுடைய ஸ்பேஸ் அவர் நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும் பஞ்சாயத்து ஆச்சு. இதுல வந்து அதிக பார்வதி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட கூட பெரிய லெவல்ல பண்ணி அது மூலம் ஆதாயம் தர பார்க்குறாங்க. ஏன்னா ஹெவி பஞ்சாயத்துல கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது வந்து ரூல்ஸே மீறினது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தான். ஆனா ஹெவி மேல வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா அந்த கேம் சண்டை முடிஞ்சாலும் திரும்ப திரும்ப தோண்டி என் சைடு தப்பு இல்லை அந்த மாதிரி எல்லா சைடும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய நெகட்டிவா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா செம்ம நோஸ்கர் கொடுத்தாங்க. எல்லா ஸ்டேஜுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே செம்ம கிளாப் வந்துச்சு. இல்ல பார்வதி நினைச்சா நம்ம பண்ணதை வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் எழுதிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதி கூட யார் யார் இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் கூட இருக்காங்க. இவன் துஷார் வந்து கேப்டன்சி ஆனதுனா அவருக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே நம்மளுக்கு ஸ்கோர் நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போய் நின்றானா நம்ம அவங்கள வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது. ஏன்னா மக்கள் வந்து எல்லாமே வாட்ச் பண்ணிருக்காங்க. நீங்கள் எப்படி ட்ரிகர் ஆக எல்லாமே தெரியும். ஏற்கனவே இந்த கூட்டுறதுக்கு வந்து பண்ண பஞ்சாயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு நம்ம வந்ததுக்கு ஒரு கேம் ஷோவில் என்ன ஈவெண்ட் என்ன பண்ண சொன்னாங்களோ அதான் பண்ணணும். ஆக்சுவலாக நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் டீம் மீது சில பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் விஜய் சேதுபதி அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது உண்மைன்னு சொல்லி கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.